ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது அரசு உத்தியோகம், அரசு வேலை யாருக்கெல்லாம் கிடைக்கும், அவங்க ஜாதக அமைப்பு எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. முதல் விதி, சிம்ம ராசியில் சூரிய பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான் இவங்க 3 பேர் சிம்ம ராசியில் 3 பேர் முக்கூட்டு கிரகமாக அங்கே நின்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு உத்தியோகம் உண்டு. அவங்க அரசு வேலைக்காக முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். இரண்டாவது விதி, லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானம்னு, கர்மம் என்றால் தொழில், அதனால தான் அதை கர்மஸ்தானம்னு சொல்கிறோம். கர்மஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், குரு சம்பந்தப்பட்ட அல்லது அந்த கர்மஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சூரியன், குரு, செவ்வாய் நின்னால் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் உண்டு. அரசு வேலைக்காக இவங்க முயற்சி பண்ணலாம். மூன்றாவது விதி, லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் நின்று அவரை குருவும் சந்திரனும் தொடர்பு கொண்டால், அதால் சமசப்தம பார்வையாக பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு வேலை உண்டு. அரசு உத்தியோகத்துக்காக அவங்க பரீட்சை எழுதலாம். நாலாவது விதி, 10ஆம் அதிபதி சூரியன் சந்திரனோடு இணைஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு உத்தியோகம் உண்டு. அவங்களும் அரசு தேர்வு எழுதலாம், கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். நாலாவது விதி, 10க்குடையவர் 11ல் இருந்து அவர் குருவா அல்லது சுக்கிரனாக இருக்கணும். 10ஆம் அதிபதி குருவாக வரணும் இல்லை சுக்கிரனாக வரணும். அவங்க 2 பேரும் 11ஆம் இடத்துல இருந்து சூரிய பகவானாலையும் செவ்வாய் பகவானாலையும் பார்க்கப்பட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு உத்தியோகம் உண்டு. அவங்களும் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அரசாங்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய கிரகம் சூரியன், அதிகாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த சூரியனும் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்து 10ஆம் அதிபதியோட தொடர்பில் இருந்து அவங்கள சனி பகவானும் குரு பகவானும் பார்த்தாலும் சேர்த்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கும் அரசு உத்தியோகம் உண்டு. அரசு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக அவங்களுக்கு லாபம் உண்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் மட்டும் 10ஆம் அதிபதியோடையோ இல்லை 10ஆம் இடத்துல இருந்து அவரை குரு பகவான் பார்த்து சூரிய பகவான் பார்த்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு இராணுவம் மற்றும் போலீஸ் வேலையில் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் உண்டு. இராணுவத்திலேயோ போலீஸ்லேயோ அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இப்படி பல விதிகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விதிகள் தான் சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு உத்தியோகம் உண்டு. அரசு சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு மாறுதல் ஏற்படும்போது கண்டிப்பாக உங்களோட வேலை வாய்ப்பிலையும் மாறுதல் ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைபராக லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.